வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய 2 ஏக்கர் 50 சென்ட் தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. சேலம் டு பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஓமலூருங்க. ஓமலூருக்கும் பக்கமாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஓமலூர்லேருந்து டியூட்டிப்பட்டி செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. அந்த கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு நம்ம போயிடலாம். அருமையான ப்ராப்பர்ட்டி, தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த தோட்டத்து லேண்டு ஓனருக்கு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 10-11 ஏக்கருக்கிட்ட தோட்டம் வச்சுருக்காரு. அதிலிருந்து நமக்கு நீட்டாக ஒரே ஸ்கொயராக அழகாக ஒரு 2 ஏக்கர் டு 2.25 ஏக்கர் வரலாங்க. ஆனால் 2.5 ஏக்கர் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அளந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். வந்ததுன்னா எவ்வளோ வருதோ அதுக்குண்டான அமௌண்ட் கட்டினா போதும். நம்ம ஏக்கர் கணக்காக விலை பேசிக்கலாங்க. இது செவ்வாழை போட்டிருக்காரு. ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு இப்போ செவ்வாழை நடவு பண்ணியிருக்காருங்க. அது இப்போ தான் இலைகள் விட்டுட்டுருக்கு. இது தேன் வாழைங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி தரும்போது சுமார் ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு தேன் வாழையிலையும் இந்த தோட்டத்துலேயும் வாழை தோட்டத்துலேயும் நமக்கு வந்துடுங்க. ஒரு மரம் பார்த்திங்கன்னா நல்லா திடமாக அருமையாக இருக்குது. ஒரு தாரும் நல்லா பெரிய பெரிய தார்களாக விட்டுக்கிட்டுருக்கு. அருமையான ப்ராப்பர்ட்டி, நல்ல தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குங்க. தனி கிணறுங்க, கூட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கூட்டோடு தர மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது தனி கிணறாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது இல்லாமல் ஒரு போர்வெல் வசதியும் இருக்குங்க. மீதி பார்த்திங்கனாக்கா கரும்பு பயிர் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஏக்கர் அளவுக்கு கரும்பு பயிர் இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா 1 or 2 monthஸில் வெட்டக்கூடிய ஸ்டேஜில் நல்ல வளர்ச்சியெல்லாம் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஒரு இளம் கரும்பு பயிரும் இருக்குதுங்க. அது ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா நெல் நடவு பண்ணி அது சாகுபடி முடிஞ்சதுங்க, அறுவடை முடிஞ்சுது. அது இப்போ எம்டியாக வச்சுருக்காரு. இப்போ சம்மர் சீசன்றதுனால இது முடிஞ்சிட்டு அடுத்தது பயிர் செய்வாங்க. பாருங்கள், தோட்டம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. சேலத்துலேருந்து ரொம்ப பக்கங்க. சேலத்தும் பார்த்திங்கன்னா ஓமலூருங்கும்போது சுமார் ஒரு 15 கிலோமீட்டர். இந்த இடத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வரலாங்க அதிகபட்சமாக. அதனால் சேலம் சிட்டிக்கும் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும், போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி ரோடு வசதி சிறப்பாகவும் இருக்குது. 2 பக்கம் பாதை, ஒரு பக்கம் தார் சாலை, ஒரு பக்கம் மண் சாலை. நல்ல 2 பக்கம் பாதை வசதியோடு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கரும்பு தோட்டத்துலேயும் நம்ம கலந்து கொடுக்கும்போது வந்துடுங்க. அருமையான தோட்டம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 சென்டின் விலை 1,25,000 சொல்லியிருக்காரு. 1 சென்டினுடைய ரேட்டு 1,25,000. நம்ம கட் பண்ணி தரும்போது எவ்வளோ அளவு வருதோ அதுக்குண்டான அமௌண்ட்டு மட்டும் செலுத்தினா போதும். அதிலேருந்து பார்த்திங்கனாக்கா சிறிதளவு ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது, ஃபிக்ஸட் கிடையாது. சிறிதளவு டைரெக்டாக உட்கார்ந்து பேசும்போது ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள், இந்த நெல் அறுவடை பண்ணியிருக்காரு பார்த்திங்களா, இது எல்லாமே விற்பனையில் இப்போ நமக்கு கொடுத்துட்றாரு. இந்த கரும்பு பயிர் நமக்கு வந்துடுங்க. அப்படியே ஒரு ஸ்கொயராக நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மாதிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகளும் இருக்குது. அதனால் வீடு அழகாக ஒரு குபேர மொழியிலேயே தார் சாலையும் ஒட்டியே பாருங்கள். இது குபேரமூலம் இந்த லேண்டுக்கு பாருங்கள். இந்த சைடு கம்பி வேலி அமைச்சிருக்காரு, தெற்கு பக்கம் கம்பி வேலி அமைச்சிருக்காரு, வேறு யாரும் உள்ளே வராத மாதிரி. அதனால் பாருங்கள், இதுதான் இந்த லேண்டுக்கு குபேரமூலம். இந்த இடத்துல அழகான ஒரு வீடு அமைச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு குடியிருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.